சுதந்திரத்திற்காக பிள்ளைகள் கொத்து கொத்தாய் வீழ்வதைக் கண்ட அவலமும் இவ்வரலாற்றின் பக்கங்களில்தான். அந்நியனை விரட்டி அடித்து அண்டை நாட்டை திருத்தி சுதந்திரம் என்னும் வரலாறு படித்ததும் இப்பக்கங்களில்தான். கொண்ட லட்சியம் முடிக்க கொள்கை தவறா புதல்வர்களை கொண்டாய். சொல்லி மாளுமோ இந்த சுதந்திர தாகத்தின் வேட்கை. அந்நியர்கள் சிரித்தனர். அன்னை காக்க ஒரு புதல்வன் கூட இல்லையா என்று. எழுதுகோளுடன் ஓடி வந்தான். நான் இருக்கிறேன் என்று. தமிழிடம் காக்க வெறும் எழுதுகோள் கொண்டு வந்தாயோ என அந்நியன் சிரிக்க, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கவிதை கடல் மூட்டி சுதந்திர வேள்விக்கு கவி கட்டைகளை ஈந்து மண்டி இட்டு கிடந்த மக்களை வீறு நடை போட செய்தான். குண்டடி பட்ட போதும் தடியடி பெற்ற போதும் மறந்து போன மனங்களுக்கு மத்தியில் ஓர் இனம் சுதந்திரத்திற்காக காத்துக் கொண்டிருந்தது. அன்னை மடி அடிமைப்பட்டு கிடப்பதைக் கண்டு கொதித்தெழுந்து கையில் வீரவாள் பிடித்து வேடனாட்சியில் தொடங்கி அந்நியர் பலரின் தலையை கொய்து சிம்ம சொப்பனமாய் விளங்கிய ஜான்சி வரை இங்கு போராடிய பெண்களுக்கு பஞ்சமில்லை. நாட்டுக்காய் உயிர் கொடுத்தவர்கள் ஆடவர்கள் மட்டுமில்லை, பெண்களும் துணிந்தவர்களே என்று தன்னையே வெடிகுண்டாய் மாற்றிக்கொண்டவள் குயிலி. பல தடியடிகளுக்கு மத்தியிலும் இரத்த வெள்ளத்தில் மிதந்த போதும் கூட நாட்டுக்காய் உயிர் கொடுத்தவர்களுக்கு மத்தியில் கொடிக்காய் உயிர் கொடுத்தவன் என் தமிழன் என்றால் மிகையாகாது. தீவிரமாய் போர் நடத்தி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என அந்நியனை புரள வைத்த நேதாஜி ஒருபுறம், அகிம்சையே வாழ்வென்று கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் என காந்தியே மறுபுறம். வெள்ளையனே வெளியேறு, அந்நிய துணி எதிர்ப்பு, உப்பு சத்தியாகிரகம் என பட்டியல் நீள பல போராட்டங்களோ தாய்மடியில். செய் அல்லது செத்து மடி என்ற வார்த்தைக்கேற்ப இங்கு தோற்கும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் வீரம் போருக்கே வழி செய்தனர். ரத்தத்தை கொடுத்து சுதந்திரம் வாங்கினர். தூக்கு கயிறை முத்தமிட்டோரும் இங்கே, ரத்தம் சிந்தி உயிர் விட்டோரும் இங்கே. எதிர்ப்பவன் அவதாரம் எனினும் எதிர்ப்பதே மரபு என்று போராடியவள் வீர தமிழச்சி மண்டோதரி. யமனையும் புல்லடம் மிதித்த சத்தியவான் சாவித்ரி. தன் காற்றிடமை கற்றியாக்கி கலட்டிய கண்ணகி. இப்படி வாழ்ந்த வரலாற்று பெண்களுக்கு மத்தியில் ஒரு பெயர் இடம்பெற வேண்டுமென்றால் அது வாஞ்சிநாதனின் மனைவியின் பெயராகத்தான் இருக்க வேண்டும். வாஞ்சிநாதன் விடுதலை போராட்டம் என சுற்ற வெள்ளையனோ வீடு தேடி வந்தான். வீட்டில் அவன் மனைவி இருக்க, உன் கணவனை எச்சரித்து வைத்துக் கொள் என்று மிரட்டினார். அதற்கு அவன் மனைவியோ, ஒரு கோழையின் மனைவியாக 1000 நாள் வாழ்வதை விட ஒரு வீரனின் மனைவியாக ஒரு நாள் வாழ்வது சிறந்தது என்று கூறி பதிலடி கொடுத்தார். யாரை கேட்கிறாய் வரி, எதற்கு கேட்கின்றாய் கிஸ்தி என்று சொற்போரும் நடத்தி பின்னர் வார்ப்போரும் நடத்தினர். நாம் இன்று பஞ்சு மெத்தையில் தூங்க, அன்று அவன் தூக்கு கயிறுக்கு முத்தமிட்டார். இந்தியாவின் அற்புதமான கலைகளுள் ஒன்று வளரி. அதில் கை தேர்ந்தவர்கள் மருது சகோதரர்கள். இயற்பியலையும் கணிதத்தையும் ஒன்றியே கொண்ட கலை. சுதந்திரம் தாக தணித்துக் கொள்ள அந்த வளரி பெற்ற இரத்த துளிகளின் எண்ணிக்கையை அவ்வளரி மட்டுமே அறியும். தந்திரத்தாலும் மந்திரத்தாலும் வந்ததில்லை இந்த சுதந்திரம். உதிரத்தாலும் தியாகத்தாலும் வந்ததுதான் இந்த சுதந்திரம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.